வார்த்தையின் தலைப்புக்காக எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்பட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய பொது வாழ்க்கையிலே சகலத்துக்காகவும் பிரச்சனை போராட்டங்கள் ஒன்று நமக்குள் வராதபடி சமாதானத்தோடு ஜீவிக்க கர்த்தரை தரிசிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் எதை கொண்டு ஆசீர்வதிப்பார்? முதல் பகுதி ஆராதனை பகுதி, பாடி கர்த்தரை துதித்து கர்த்தரை கனப்படுத்துவது. இரண்டாவது பகுதி கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையில தான் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா? அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்பட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ, ஜீவன் உள்ள வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தலைப்பை கர்த்தர் கொடுத்ததுனால அதுல முதல் பகுதியாய் வருகிற அக்கினியை போலும், அக்கினி என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்காக பிரயாசப்படும் போது ஆவியானவர் அந்த வார்த்தை அடிப்படையில் சில வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நான் அதை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க செபிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. எபிரியர் 12வது அதிகாரம் 29வது வசனம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அக்கினியை குறித்து நம்ம வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவனும் பட்சிக்கிற ஒரு அக்கினியாய் இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் அநேகவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்ப்போம்? சாந்த சொரூபியாய். சுமார் ஒரு சின்ன போட்டோல அந்த பிரேமில் அவரை வச்சு அவர் பாவம் போல அப்படியே இருப்பார். அப்படியே பார்த்து நிறைய பேர் பழகி போனோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா, பட்சிக்கிற அக்கினி. அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா எந்த பக்கம் திருப்பினாலும் வெட்டும். அந்த வார்த்தை இப்படியும் வெட்டும் அப்படியும் வெட்டும். அதனால அவரை சார்ந்த சொருபி, நாம் எது செய்தாலும் அவர் கண்டுக்க மாட்டார் என்கிற நினைப்பை நம்ம பிழப்ப கெடுத்து விடாதபடி தயவு செய்து, அவர் பரிசுத்த தெய்வம், நாமும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் கண்டிப்பாய் இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு நம்ம தேவனை அண்டிக் கொண்டால் அவர் நமக்கு தேவனாய் இருப்பார். இல்லாவிட்டால் பட்சிக்கிற அக்கினியாய் இருப்பார். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. இனி பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அன்பானவர்களை, தயவு செய்து நான் அடிக்கடி சொல்றது தான், ஆண்டவர் மனுஷனை படைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம தேசத்தில் இந்தியாவிலே பார்க்கும்போது கிறிஸ்தவம் ஒரு மைனாரிட்டியாக தான் இருக்கிறது, கொஞ்சம் பேர் தான். ஆண்டவர் எல்லாரையும் அவருக்கு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அதற்கு ஒரு காரியமும் இருக்கத்தான் செய்கிறது. அதற்கு ஆதாரம் எபேசியருக்கு எழுதின நிருபம். அதை நான் பதிவு பண்ணலை, நீங்கள் பைபிளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்படி உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டாராம். அந்த வசனம் நான் போட்டிருக்கு பாருங்க. குற்றமில்லாதவர்களும் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள். இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே நாம அவர் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம கிறிஸ்தவர்களாய் ஆண்டவருக்கு சொந்த சனமாய் அவருக்கு பிள்ளைகளாய் பிறந்திருப்பது அவருடைய அனாதி தீர்மானம். இந்த வசனத்தை சரியா பார்த்து கொள்ளுங்க. தீர்மானம். அப்போ அவர் ஒரு திட்டத்தோடு தான் நம்மளை பிறவி செய்திருக்கிறார். நம்ம யதார்த்தமாக பிறந்தவர்கள் அல்ல, தேவனாலே முன்குறிக்கப்பட்டு அதன்படி வெளிவந்தவர்கள். அதனால அவரும் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். இப்போ உலகத்தில் எல்லாருமே ஆண்டவர் கிறிஸ்துவை அறிய முடியல. இந்த கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்காகத்தான் நம்மை எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அதற்கு ஆதாரம்
மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். ஆண்டவரை அறியாதவர்களுக்கு ஆண்டவரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி என்றால் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் அவர் ஒன்று எதிர்பார்க்கிறார் என்பது உண்மையாக வெளிப்படுகிறது. இப்போது மத்தேயு சுவிசேஷம் 3:10 ஒருக்கா கூட நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு. நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை, முதலாவது தேவனை சார்ந்து இருக்கிற நாம் அவர் சாயலாக மாறி, அவர் இந்த உலகத்திலே வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகவருக்கு அற்புதம் செய்தது போல நாமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியை தரித்து கொண்டு அந்த அபிஷேகத்தை பெற்று, அந்த அபிஷேகத்தின் மூலமாக கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷ அறிவிக்கிற ஒரு கனி கொடுக்கிற மரமாகத்தான் நம்மை ஆண்டவர் இந்த தேசத்திலே வைத்திருக்கிறார். நாம் கனி கொடுக்கலன்னு சொன்னால் நம்மளை அக்கினியில் போடப்படும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு தகப்பன் தாய் இருக்கிறோம், பிள்ளைகளை பிறகுது, ஒரு நம்பிக்கையோடு நம்ம அந்த பிள்ளைகளை வளர்ப்போம். இந்த பிள்ளை வளர்ந்து நமக்கு நல்ல பேர் வாங்கி தரும், நல்ல படிக்கும், நல்ல வேலை கிடைக்கும், அப்படியெல்லாம் எதிர்பார்ப்போடு தான் நம்ம பிள்ளைகளை படிக்க வைப்போம். படித்து வேலை கிடைச்சி அந்த வேலை சரியாக அந்த பிள்ளை செய்யலைன்னா நமக்கு வருத்தம் வருமா வராதா? இதே போலத்தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மிடத்திலும் அவர் நன்மையை எதிர்பார்க்கிறார். அதனால் நிச்சயம் கர்த்தருடைய சித்தம் நம்மில் நிறைவேற வேண்டும் என்பதுதான் அவருடைய தீர்மானம். நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒரு தீர்மானத்தை செய்தால் அதை மாற்ற மாட்டார். நம்ம கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியாது. அழைப்பின் மேன்மை நமக்கு தெரியல. என்னை அழைச்சிருக்காருன்னா இந்த காரியத்தை செய்யும்படி தான். அந்த திட்டத்துக்கு நம்ம சரியாக இருந்தால் சந்தோஷப்படுவார். நம்மை சொல்லி கேட்கலன்னு சொன்னால் வருத்தப்படுவார், கோபப்படுவார். அதனுடைய வார்த்தையின் வேகம்தான் இது. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு வழியில் அவர் விரும்புகிறதை நம்ம செய்யணும் என்று எதிர்பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அக்கினி என்கிற தலைப்பிலே பேசி கொண்டு இருக்கிறோம். அவருக்கு பிரியமாய் நடந்து, அவருடைய சொல் கேட்டு, கற்பனைக்கு கீழ்ப்படிந்து, வார்த்தைக்கு செவி கொடுத்து, அவருடைய சித்தத்தை செய்வோமானால் அந்த கோதுமையை களஞ்சியத்திலே சேர்க்கிறது போல அவருடைய பிள்ளைகளை பரலோக நித்திய ராஜ்யத்திலே இன்மையிலும் ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் அவருடைய பிள்ளைகளாய் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினி. பதர்னா என்னது? ஆகாது என்று போகிறது. ஆகாது என்று ஒரு குடும்பத்தில் ஆகாது என்று வெறுக்கிறோமா இல்லையா? சில பிள்ளைகள் குடிக்கிறார்கள், வெடிக்கிறார்கள். இதே போல அந்த குடும்பத்து அந்த தாய் தகப்பனை வெறுக்கிற அளவுக்கு இருக்கிறவர்கள் அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தயவு செய்து, வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, அது கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். அற்புதமான ஆண்டவருக்கு பிள்ளையாய் பிறந்திருக்கிறோம். அவருக்கு பணி செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய சமூகத்தில் அவருடைய வலது பக்கத்தில் இருப்பதைத்தான் நம்ம மேலாக நினைக்கணுமே தவிர, நாம் அந்த உலக மனுஷரோடு அவர்கள் எப்படியும் வாழ்வார்கள், அவர்கள் உலகத்தார், நாமல் உலகத்தார் அல்ல. மனதிலே வைத்து நம்ம செயல்பட்டால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இன்னும் பாருங்க, சங்கீதம் புஸ்தகம் 39வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். தாவீது, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள், பரிசுத்த ஆவிக்குள் எப்போதும் அனலா இருக்கணும்.
எதையும் சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். பிசாசானவன் அவன் மனித கொலை பாதகன். ஏதாவது ஒரு வழியிலே நமக்கு நம்ம குடும்பத்துக்கும் தீங்கு செய்ய எத்தனித்து கொண்டே தான் இருப்பான். அவனை மேற்கொள்கிற அளவுக்கு அந்த பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி நமக்குள்ளே பற்றி எரிய வேண்டும். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். எத்தனை பேருக்குள்ள இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார்? எத்தனை பேருக்குள்ள இருக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம்? நிறைய பேர் ஒரு ஊழியக்காரனை சார்ந்தே இருக்கிறோம். அப்படி அல்ல, தேவனை தான் சார்ந்து இருக்கணும். நம்ம கூப்பிட்டால் தேவன் சத்தம் கொடுக்கணும், அதுதான் கிறிஸ்தவம். ஒரு பிள்ளை கூப்பிட்டால் தகப்பன் ஏனி கேட்பாரா? கேட்க மாட்டாரா? அந்த கிருபையை நம்ம பெற்றிருக்கணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய உடன்படிக்கை இரத்தத்தின் அடையாளம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருடைய சத்தம் செவில கேட்கல, அவருடைய சித்தம் இன்னும் புரியலை, அவருடைய எதிர்பார்ப்பும் தெரியலை. ஏதோ குத்து மதிப்பாக உலகத்தில் வாழ்ந்துட்டு நாங்களும் கிறிஸ்தவன் தான், நாங்கள் தான் ரசிக்கப்பட்டு இருக்கிறோம், நாங்கள் தான் பேர் பெற்றவங்க சொல்லி சிலவங்க காணிக்கை நிறைய கொடுப்பாங்க. காணிக்கையில் திருப்திப்படுகிற தேவன் அல்ல, அவரிடத்தில் ஏராளமான செல்வங்கள் இருக்கிறது. அவர் எதிர்பார்க்கிறது அவருடைய காரியம் நிறைவேறுவதற்கு நம்மை பயன்படுத்த விரும்புகிறது தான் அவர் எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. தயவு செய்து இந்த தாவீது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அந்த அபிஷேகம். நான் சொல்லுவேங்க, நான் ஒரு பாவியான மனுஷன், வேதத்தை கிழிச்சவன், ஊழியக்காரர்களை அடித்தவன், துன்மார்க்கமாய் வாழ்ந்தவன், தேவ நாமத்தை பகிரங்கமாக தூசித்தவன். அப்படின்னா பாவிலே முதலாவன பாவி நான். ஆனால் அது ஆண்டவரை அறிவதற்கு முன். தயவு செய்து எப்போதும் சொல்கிறது போல சொல்கிறேன், நிறைய பேர் இன்னும் நீங்கள் திடப்படாமலே இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியை எத்தனை வருஷம் ஆச்சியும் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை இன்னும் முழுமையாக பெறலை. அதனால் வருத்தத்தோடு சொல்கிறேன், ஒரு பாவி கிறிஸ்தவ மார்க்கத்துக்கே சரியில்லாதவன், அப்பா என்று அழைப்பதற்கு எந்த தகுதியும் என்னிடத்தில் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை, அவரை நம்பி என்னைக்கு நான் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோனோ, என்னுடைய சென்ம சுவாபத்தெல்லாம் விட்டு ஆண்டவருக்காக 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 அவர் எதை வாய் சொல்லுவாரோ அதை அப்படியே நிறைவேற்றணும். எந்த பிரச்சனை, எந்த அசிங்கம், யார் பரியாசம் பண்ணினாலும் ஆண்டவருக்காக ஓடி ஓடி ஊழியம் செய்யணும் என்கிற தாக்கம் எனக்குள்ளே இருந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறதை காண முடிகிறது. எனக்குள்ளே இருந்த சகல வியாதியை மாற்றி இருக்கிறார். அதான் நான் சொல்லுவேங்க, அப்போ நான் தியானிக்கும் போது ஆவியானவர் உள்ளே இருந்து பேசுகிறார், சத்தம் கொடுக்கிறார். அதிகாலையில் அசந்து உறங்கினாலும் எழுப்பி விடுகிறார். அவர் நம்மை கட்டி நம்ம பக்கத்தில் இருந்து நம்மளை போஷிக்கிறார். இந்த கிருபை நிறைவேறுக்கு வேணும். தன் சொந்த காலில் நிற்கணும், கர்த்தரை சார்ந்தே நிற்கணும். இன்னொருவன் நமக்காண்டி ஜெபம் பண்ணுவான், இன்னொருத்தண்ட போய் அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாருமே நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்கள் தான். அல்லேலூயா. இனி வசனத்தை கவனிங்க. யாத்ராகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியில் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இந்த வித்தியாசத்தை பார்க்கிறான் மோசே குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். உலக பிரகாரமான ஒரு ராஜ மேன்மை கிடைச்சும் எபிரியர் ஜனங்களோடு அந்த அடிமைகளோடு வாழ்வதற்காகத்தான் மோசே விரும்பினான். தன்னுடைய மேன்மையை விட்டு அடிமையாக வந்தவர் இயேசுவை போல கிட்டத்தட்ட. அல்லேலூயா. அன்பானவர்களே, அவனுக்குத்தான் ஆண்டவர் பிரத்யட்சமாய் அந்த வனாந்தரத்திலே தரிசனமாகிறார், முட்செடியின் நடுவிலே. அவன் பார்த்து பயந்து ஓடலை, ஏதோ ஒரு காரியம் நடக்குன்னு சொல்லி ஒதுங்கலை. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்து எதிர்பார்க்கிறதை குறித்து கரிசனை இல்லாதபடி ஆலயத்துக்கு போகணும், உண்டியலில் காணிக்கையை போடணும், 2 வார்த்தை இந்த வாங்கி இங்கே விடணும், ஏதோ ஒரு பாவ அறிக்கை செய்யணும். இதைத்தானே நம்ம ஒரு மனப்பாடமாக வைத்திருக்கிறோம். ஆனால் மோசே அங்கே நடக்கிற சம்பவங்களை பார்த்தான், உற்று பார்த்தான். 3வது வசனம் சொல்லுகிறது,
3வது வசனம், யாத்ரா 3:3. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் முயற்சி எடுக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைதான், வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறான். ஆனாலும் அவன் தூர போகவில்லை. நெருங்கி கர்த்தரை கிட்டி சேர்ந்து அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் வந்ததுனால தான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். 4வது வசனம், யாத்ராகமம் 3:4. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். கவனிக்க வேண்டும் வசனத்தை. அவன் தூர பெயர்ந்தார், ஆண்டவர் அவனை மறந்திருப்பார். அவன் அதை ஆசையோடு நம்பிக்கையோடு அது பார்க்க அவன் கிட்டி வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். நீ இன்னைக்கு அன்பானவர்களை, இந்த சத்தத்தை கேட்கிற நாமும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி அவருடைய அன்புக்குள்ளே, அப்பா நான் அடுத்து என்ன செய்யணும் தகப்பனே, என்னை என் தாயின் கருவிலே முன்குறித்து பிள்ளையாக வைத்திருக்கிறேன், உம்முடைய சித்தம் என்ன? நீ எந்த வேலைனாலும் செய், எந்த வேலை உனக்கு வேலை இருக்கட்டும், அதுக்கு ஒரு பாற்று நேரமாவது ஆண்டவருக்காக. ஆண்டவர் கண்டிப்பாக எதிர்பார்க்கிறார். அறுவடை மிகுதி, ஆட்கள் குறைவு என்று அங்கலாய்க்கப்படுகிற தேவ சமூகத்தில் உன் மனசாட்சி படி, அப்பா ஏதாவது நான் உனக்கு செய்யணுமா, நீர் கட்டளையிடும் என்று சொன்னால் உனக்கு தகுந்த ஒரு வேலையை கொடுப்பார், உனக்கு தகுந்த ஒரு காரியத்தை அதில் உனக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி கேட்டு மோசே கிட்ட போறதுனால தான் கர்த்தர், அந்த வசனம் அப்படித்தான் சொல்கிறது, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அதனால முடிச்சலேருந்து மோசே மோசே என்று கூப்பிட்டு அவனை காரியத்தை வாய்க்க சொல்லி ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் அதனுடைய 18வது அதிகாரம் 36வது வசனம். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இந்த காரியம் எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஆகாப் என்கிற இஸ்ரவேலின் தலைவன், அவன் அந்த யோசேப்பேல் என்கிற மனைவி ஒரு விக்கிராராதனை செய்தவளை மனைவியாக கொண்டபடினால அவன் மனசை வலிவு போக செய்து தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தான். இஸ்ரவேலின் உடன்படிக்கையை தெரிந்தவன் தான் ஆகாப் ராஜா. அந்த பெண்ணால் கெட்டு போனான். இன்னைக்கு நிறைய பேர் மதம் அந்த ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலும், பணம் கிடைக்குது, வேலை கிடைக்குது, நீ ஆசைப்பட்டு தகாத காரியத்தை செய்து இன்னைக்கு திணறுகிறது போல அந்த இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் மனைவி பேச்சை கேட்டு இழந்து பாவம் செய்தான். அவனுக்கு எதிராக ஆண்டவர் எலியாவை எழுப்பினார். அல்லேலூயா. அந்த எலியா அந்த ராஜாவுக்கு முன்னால சொல்றான், நீ பாகால் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருக்கிற, இஸ்ரவேலின் தலைவனாய் இருக்கக்கூடியவன் பொண்டாட்டி வணங்குகிற பிசாசு மந்திரவாதிகளுக்கு அவனும் கூட போய் இருந்ததுனால அவனுக்கு முன்னால் வச்சு சவால் விடுகிறான் எலியா. இந்த 2 காளைகளை வெட்டி நம்ம பலிபீடத்தில் வைப்போம், பிறகு நம்ம தீ வைக்கக்கூடாது, பரலோகத்து வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிற தேவனே தேவன் என்று. அப்படி என்றால் எல்லாரும் இன்னைக்கு எந்த தெய்வம் அக்கினியை இறக்கிறதோ அந்த தெய்வம் தான் தெய்வம்னு சொல்லி சவால் விட்டு நிற்கிறான் எலியா. யாக்கோபு நிருபம் சொல்லுகிறது, எலியா நம்மை போல பாடு உள்ள மனுஷன். இன்னைக்கு அப்படியாய்ப்பட்ட சவால்லாம் நம்ம விட சொல்லலை, நான் அப்படியெல்லாம் போய் நிற்கணும் அப்படி சொல்லலை. அப்படியே ஒரு தனி மனிதராக நின்று ஒரு வேளை ராஜா நினச்சிருப்பான், எலியாவை இன்னைக்கு தலையை எடுத்துடணும், எப்படியும் அக்கினி இறங்க போகிறது இல்லை, வானத்திலேருந்து யார் அக்கினியை போட போகிறா, இவன் எப்படியாவது அவன் அக்கினியை போட்டால் நீ பொய் சொன்னான்னு சொல்லி காரணம் வச்சு இவனை கொன்றணும்னு சொல்லி ராஜாவும் ஆயத்தமாக தான் இருந்திருப்பான். ஆனால் பாருங்க, அவன் ஆண்டவரை நோக்கி விளங்க பண்ணும் என்று சொன்னான். 37வது வசனம். 37வது வசனத்தில், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான்.
38வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. பலிப்பீடத்தை சுற்றி 4-7 தடவை தண்ணீரை விட்டானாம். தண்ணீர் எப்படி அந்த அக்கினி எரியும், ஆனால் தண்ணீரையும் பட்சித்து போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்படி துணிச்சல் உள்ளவர்களை நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் நீ கொஞ்சத்திலாவது உண்மையாயிரு. உன்னை பாதுகாக்காவது, உன்னை பாதுகாக்கிறதுக்கு வேண்டியாவது பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புலம்பல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். புலம்பல் 1:13. அல்லேலூயா. உயரத்தில் இருந்து என் எலும்புகளின் அக்கினியை அனுப்பினார். அல்லேலூயா. எரேமியா சொல்றான், ஆண்டவரே நீர் பரலோகத்தில் இருந்து என் எலும்புகளில் அக்கினியை அனுப்பினார். உண்மையிலே நீங்க பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். தீர்க்கதரிசிகளிலே அதிகமாய் கஷ்டப்பட்ட தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி தான். அவன் 5 வயதாய் இருக்கும்போதே, தாயின் வயிற்றிலே பிறந்து 5 வயது சிறுவனாய் இருக்கும்போதே ஆண்டவர் அவனை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையிலே பயங்கரமான காரியம். அதை சுருக்கமா என்னுடைய காரியம் அதில் ஒரு சாட்சி இருக்கிறது, அதையும் சொல்லி அதற்கு விளக்கம் நான் சொல்றேன். அவன் சொல்றான், பரலோகத்தில் இருந்து என் எலும்புகளில் அக்கினியை கர்த்தர் அனுப்பினார். அதற்கு ஆதாரம் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராய் இருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லோரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி மிகவும் நொந்து போன ஒரு தீர்க்கதரிசி. அவன் சிறுவயதிலே ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எரேமியா தீர்க்கதரிசனுடைய தகப்பன் ஆசாரியன். இஸ்ரவேல் குடும்பத்துக்கு அவன் ஒரு ஆசாரியனாய் இருந்தான். அவன் வயதானபடியால் இவன் அந்த வாலிபனாய் வந்தவுடனே இவனுக்கு அந்த ஆசாரிய பட்டம் கொடுக்க போறான். இதை எதிர்பார்த்த கர்த்தர் அவன் வாயை திறக்கிறான். செதக்கியா ராஜா, அந்த நாட்களிலே இஸ்ரவேலை ஆளுகை செய்த செதக்கியா ராஜா பாவம் செய்து பாகால்களுக்கு தூபம் காட்டுறான். இதை எரேமியா வாயினாலே கர்த்தர் வார்த்தைகளை வைத்து பேச வைத்தார். அவன் பலி செலுத்த போனவன் ஆண்டவருடைய ஆவிலே உந்தப்பட்டு, செதக்கியா ராஜாவே நீ பாவம் செய்கிறாய், ஜனங்களுக்கு துரோகம் செய்கிறாய், ஜனங்களும் என்னை மறந்து பாகால்கள் விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுறீங்க, அதனால் நான் இந்த பட்டணத்தை சுட்டெரித்து போடுவேன், இந்த ஆலயத்தை எரித்து போடுவேன்னு கர்த்தர் சொல்லுவார் தீர்க்கதரிசி மூலமாக. அவன் இளம் வாலிபன். இதை கேட்டு செதக்கியா ராஜாவுக்கு கோபம் வரும். எனக்கு எதிரே நீ பாவம் சரியா? அவன் தகப்பனை பார்த்து சொன்னான், உன் மகனை அடக்கி வை, ஒரு நிமித்தம் அவனை கொல்லாம விடுறேன்னு சொல்லி அன்னையில இருந்து அவனை பகைப்பான். இப்போது சொந்த தகப்பனும் எரேமியாவை வெறுப்பான். நீ ஒரு ராஜாவுக்கு எதிராக அவ்வளோ பப்ளிக்கில் வச்சு பேசினிய, எப்படி ராஜாவுக்கு முன்னால் முழிக்க முடியும்னு சொல்லி சொந்த தகப்பனாலே பகைக்கப்பட்டவன், ஜனங்களாலே வெறுக்கப்பட்டவன். எல்லா ஜனங்களும் சொன்னார்கள், நீ பொய் தீர்க்கதரிசி, எந்த ஒரு தெய்வமும் தன்னுடைய பிள்ளைகளை சாகடிக்காது, நீ சொல்றது பொய்ன்னு சொல்லி தேசமே அவனை பகைக்கும், பரிகாசம் பண்ணும். அதான் அவன் புலம்புறான், கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் சொல்ல சொன்னீர், நான் சொன்னேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லோரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். 8வது வசனம் எரேமியா 20:8, நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்றும் பால்கடிப்பு என்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசிக்கு வந்திருக்க நிலைமையை பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு அநேக பாடுகள். நானும் அநேக இடத்துல அவமானப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். ஒரு விஷயம்,
ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லியிருப்பார், அவன் ஒரு பெண்ணை விரும்புவான். சரித்திரத்தை நீங்கள் அந்த புக்கு நிறைய இருக்குது, படித்து பார்த்தா தெரியும். சரித்திரத்தில் அவன் ஒரு பெண்ணை விரும்புவான். அதே எரேமியா 16:1 வாசிக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், 2வது வசனம், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம். கவனிங்க, ஆண்டவர் சொல்லியிருப்பார், உனக்கு திருமணம் வேண்டாம், இந்த காலத்தில் நீ பெண் கொள்ள வேண்டாம் என்று சொல்லியிருப்பார். அவனும் மனுஷன் தானே, அவன் ஒரு பெண்ணை விரும்புகிறதாக சரித்திரம் சொல்லுகிறது. இந்த பெண்ணை அவன் கண்ணு முன்னாலே கொலை செய்து விடுவார்கள். எதிராளிகள், அரசர்கள், அந்த சேவர்கள் இவன் கண்ணு முன்னாலே தன்னுடைய ஒரு விரும்புகிற நேசிக்கிற மனைவியை கொலை செய்து விடுவார்கள். அதனால எரேமியா உச்சகட்ட வருத்தத்தில் இருப்பான். இப்போ எரேமியா 20வது அதிகாரம் 9வது வசனத்தை போடுப்போம். இப்போ அவன் சொல்றான், இவ்வளெல்லாம் நடந்து அவன் மனசு வெறுத்து, ஆதலால் ஆண்டவரே நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும், அவன் சொல்ற புலம்பல், இனி நான் கர்த்தருக்கு தீர்க்கதரிசியாய் இருக்க மாட்டேன், நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன், இனி ஆண்டவர் என்னை தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், இதனால பிரச்சனை என்னால் தாங்க முடியல, இருப்பேன் என்னேன். ஆனாலும் கவனிங்க, இங்க தான் நம்ம முக்கியமான விஷயம். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது, அதை சகித்து இளைத்து போனேன், என்னால் பொறுக்க கூடாமல் போயிற்று. அவன் என்னால் முடியாது ஆண்டவரே, என்னால் பொறுக்க முடியல, எங்கள் அப்பாவும் என்னை வெறுக்கிறாரு, எனக்கு வீட்டிலையும் இடம் இல்லை, அரசனும் வெறுக்கிறான், மக்களும் வெறுக்கிறாங்க, என் மனைவியும் கொன்று போட்டான், என்னை விட்டுறன்னு சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை அவன் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற. இதே போல எனக்கு ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையிலும் நான் என் மகனை ரொம்ப நேசித்தேன், எல்லாருக்கும் தெரியும். மகன் மரித்து போனான். அந்த மகனுடைய மரணம் எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்தது. சரி, இப்போ ஆண்டவராக கவலைப்பட்டேன், தற்கொலை செய்ய முயற்சி பண்ணினேன், கர்த்தர் காப்பாற்றினார் குடும்பமாக. சரி, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். எனக்கு ஆண்டவரை அறிந்தது முதல் எப்படியாவது ஒரு நாளைக்கு 4 பேர்கிட்டையாவது ஆண்டவரை பற்றி சொல்லிவிடணும், சாட்சியாக சொல்லி. இது என்னுடைய பொருத்தனையாக இருந்தது. இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சது போல இருக்கும், எதையோ இழந்தது போல. ஒரு நாள் ஒருவரிடத்திலும் சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிட்டவில்லை. மதியானம் 1 மணி ஆகிவிட்டது. இதே வீடு தான். சாப்பிட நேரம், மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் சாப்பிட்றதுக்காண்டி சாப்பிட்டுட்டு மாடிக்கு போகிறேன். அது எப்படி சொல்வது, பக்கத்து வீட்டில் ஒரு நபரை பார்க்குறேன். இன்னைக்கு அவர்கிட்ட போய் நம்ம சுவிசேஷ அறிவிப்போம்னு சொல்லி என் மாடியிலேருந்து இறங்கி அப்படி கீழே இறங்கி ரோட்டை சுற்றி அங்கே போகிறேன், அந்த வீட்டுக்கு போகிறேன். அந்த வீட்டில் அந்த மனுஷர் இருக்கிறார், நமக்கு ரொம்ப தெரிஞ்ச மனுஷர் தான். நான் தேவையில்லாமல் எந்த வீட்டுக்கும் போக மாட்டேன். நாங்கள் சின்னவனாக இருக்கும்போதே அப்படி தான். போன உடனே அந்த சகோதரி என்னை கண்டு, இந்த அண்ணன் ஒரு நாளும் வராது, இன்னைக்கு வந்திருக்கு, வாங்கினேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த சகோதரி டீ போடுறதுக்கு போகிறாங்க. இப்போது நமக்கு தெரிஞ்ச நபர் அங்கே இருக்கிறார், எனக்கு சொந்தக்காரன் தான். அதில் நான் சொன்னேன், சொந்த மாப்பிள்ளை நல்லா இருக்கியான்னு கேட்டு ஆண்டவரை பற்றி சொன்னேன். நமக்கு போனோன்னா அதானே சொல்லுவோம். இயேசுவை பற்றி சொன்ன உடனே 5 நிமிஷத்தில் அவன் கண்ணு அப்படியே துடிக்கிறது, கோபத்தில் அப்படி எந்திரிச்சு நான் சொன்ன வார்த்தையை கேட்டோன்னு அவனுக்கு எரிச்சல், இல்லை எந்திரல அப்படிங்கிறான். மரியாதை கொடுத்து, என்னோட வயசு 7 வயசு கூடுதல் தான், ஆனாலும் வாழ போலன்னுலாம் சொல்ல மாட்டான். அன்னைக்கு நான் சொன்ன உபதேசம், கர்த்தருடைய அன்பு அந்த மனுஷனுக்கு எரிச்சலா உண்டாயிட்டு, இல்லை எலும்புல அப்படின்னு. இதை அந்த சகோதரி கேட்டு, ஏங்க நீங்கள் அப்புறம் அப்படி சொல்கிறீங்க, அடி நீ உள்ளப்போ மலட்டு பையன், நான் சொன்னதை அப்படியே இவன் ஒரு மலடை, நான் சொன்னதை சொல்கிறேன். ஏய், உன் பிள்ளை இறந்து எத்தனை நாள் ஆச்சு? 60 இல்லைன்னா 65 நாள் இருக்கும். எப்படில ஒன்னால் அப்படி மறக்க முடியுது அந்த மகனை? உன் மகனுடைய அன்பு தெரியுமா? ஒரு நாள் 6 மணிக்கு என் பிள்ளைக்கு நான் சின்ன வயசுலேயே பைக்கு ஓட்ட கற்றுக் கொடுத்துருந்தேன், சிறுவனாக இருக்கும்போது.
அப்போ 6 மணிக்கு என்ன போல அந்த டிரான்ஸ்போர்ட் டிரைவர் அந்த மனுஷனும் 6 மணிக்கு பஸ்ஸை விட்டுறணும்னு சொல்லி பயந்து போகிறவன் மகன் டியூஷனுக்கு போகிறான். சுதன் என்னை கொண்டு அதில் விட்டுருன்னு சொன்னேன். கரெக்டாக வில்லேஜ் ஆஃபீஸு மெயின் ரோட்டில் கொண்டு விட்டுட்டான். பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விடுன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அங்கிள், அப்பா சொல்லியிருக்காங்க அங்கிள், நான் சிறு பையனாக இருக்கேன், மெயின் ரோட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, உனக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தான் உனக்கு பைக்குன்னு சொல்லியிருக்கு. அப்பா சொல்ல மீற மாட்டேன். அப்படி இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம். உன் வார்த்தைக்கு அப்படி மதிப்பு கொடுத்த மகனை மறந்துட்ட பாரு.